அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீக்ளட்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். டீக்ளட்டரிங் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஏகப்பட்ட எக்ஸ்கியூஸ் இருக்கும். நான் ஏன் இது பண்ணணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது, இதை பண்ணியே நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்கியூசஸ்லாம் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் இருந்தால் ஒரு சின்ன ஒரு போர்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கீ செயின் ஹோல்டரை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை ஒரு சின்ன ஏரியா தான், ஒரு ஸ்மால் ஏரியா. ஈஸியாக நம்மளால் அதை டீக்ளட்டர் பண்ண முடியும். நம்ம அதை க்ளோஸ்அப்பாக பார்த்தோம் அப்படின்னா சில தேவையில்லாத கீஸ் இருக்கும், வெறும் கீ ஹோல்டர் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சில பூட்டெல்லாம் நம்ம உடஞ்சி போயிருக்கோம், ஆனால் கீஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாவை நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் கிடைக்கும். ஒரு சின்ன போர்ஷனை நம்ம பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஒரு 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 அச்சீவ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு பென் ஹோல்டர் அங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ பென்னெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. அதில் நீங்கள் நிறைய பென்னு பார்த்தீங்கன்னா எழுதாத பென்னாக இருக்கும், ஒர்க் ஆகாத பென்னாக இருக்கும். அதை பீரியாடிக்கலாக நான் அனலைஸ் பண்ணி நான் எழுதுகிற பென்னை மட்டும் வைக்கிறேன். ஸோ தட் கிளம்பும்போது ஏதாவது பென்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எங்கே டீக்ளட்டரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா உங்கள் வீட்டில் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப விசிபிளாக இருக்கிற ஏரியா, பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தேவையில்லாத பொருட்களை அகற்றி பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே நம்ம டீக்ளட்டரிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொரு விஷயம் நீங்கள் டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸியான ஏரியாவை எடுக்கும்போது கொஞ்சம் டெசிஷன் குயிக்காக எடுக்கிற மாதிரி ஒரு போர்ஷனாக நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப யோசிக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா அதுவே யோசித்து நம்மளால் எந்த டெசிஷனுமே எடுக்க முடியாது. அதனால ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியாவாக நீங்கள் எடுத்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் கிடைக்கும். இது நம்ம அங்கங்கே கிடக்கிற நிக்நாக்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏரியா. இதில் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய நிறைய ஐட்டம்ஸ், ஒர்க் ஆகாத ஐட்டம், உடஞ்சி போன ஐட்டம் எல்லாமே அது உள்ளே இருந்துச்சு. நான் அதை பார்த்து நான் டீக்ளட்டர் பண்ணி அந்த ஏரியாவை கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக நான் க்ரியேட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கே கிடைக்கும். அடுத்து ஐ மைட் நீட் இட் சம்டே, இது என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த லாஃப்ட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம குழந்தைங்களுக்காகவும் ஃப்யூச்சரில், இல்லை நம்ம வேறு யாருக்காவது நம்ம ஃப்யூச்சரில் நம்மளே தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டமை நம்ம லாஃப்ட்டில் வச்சுருப்போம். நானும் அந்த மாதிரி தான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சேன். அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு பாக்ஸ் எடுத்தேன். அதில் பிக் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் இன்றைக்கி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் இருந்துச்சு. அந்த ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க, இப்போ நான் இதை என்னோடய பெரிய டாட்டருக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று இடுப்பு பெருசாக இருக்குது, ஆனால் கீழே இருக்கிற காலெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் குழந்தைங்க அதை போடவே மாட்டாங்க. எனக்கும் இந்த சைஸ் கண்டிப்பாக சின்னதாகிடுச்சு, பத்தவே பத்தாது. நம்ம இதை வேறு யாருக்காக தான் கொடுக்கணும். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் டிசைன்ஸ்லாம் மாடல் நிறைய புதுசு புதுசாக வருது. இந்த ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க விருப்பப்படுறதில்ல. அதனால் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது, என்றைக்காவது ஒரு நாள் ஆகும் அப்படின்றது, பாத்திரங்கள், இந்த மாதிரி நிறைய சேர்த்து வைக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே யூஸ் ஆக போகிறதில்ல. என்கிட்ட ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பால்கனிலெல்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கெலாம் நான் பாத்திரங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு. இப்போ பார்த்திங்கன்னா விதவிதமாக பாத்திரங்கள் வருது, ட்ரைப் லைட்டுன்னு வருது, நியூ இன்னோவேஷன்லாம் நிறைய கொண்டு வராங்க. அந்த காலத்து பாத்திரங்கள்லாம் எந்த அளவுக்கு சென்டிமெண்டலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு அப்ராப்ரியேட்டாக டொனேட் பண்ணியோ இல்லை ப்ராப்பராக அதை செக்ரிகேட் பண்ணி டீக்ளட்டர் பண்ணிடுங்க.
அது எந்த யூஸ்லேயும் நமக்கு வந்து அது யூஸே ஆக போகிறதில்ல. நல்ல கண்டிஷனில் இருக்கிற பொருட்களை வந்து யாராவது இல்லாதவங்க எத்தனையோ பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க, பொருட்கள் இல்லாமல் இருப்பாங்க, பாத்திரங்கள் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸே பண்ணலன்னா நீங்கள் தாராளமாக அதை டீக்ளட்டர் பண்ணிடலாம். அது வேறு யாருக்காவது கண்டிப்பாக நம்ம பயன்படும். அதை நம்மக்கிட்ட ஸ்டோர் பண்ணுறதுனால குப்பையும் தான் சேருமே ஒழிய நான் வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அதனால் மறக்காமல் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது ஒரு பேகு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேக் என்கிட்ட இருக்குது. இதை வேறு யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா, இல்லாதவங்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். ஐ ஸ்பெண்ட் மணி ஆன் இட். நான் நிறைய இதில் பணம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகும்போது எனக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. அப்போ வாங்கின ப்ளவுஸஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா தச்சு கொடுக்கும்போது ஒரு ப்ளவுஸோட காஸ்ட்டே வந்து 500 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, காசு போட்டு வாங்கின பொருள்னு வச்சு நான் வந்து யூஸே பண்ணுறதே இல்லை. அதை நிறைய வந்து தையெல்லாம் பிரிச்சும் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம யூஸே பண்ண முடியாது. ஆனாலும் எனக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா, ஐயோ காசு போட்டு தைச்சது இதை போய் நம்ம தூக்கி போடுறதான்னு இப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த ஒரு எக்ஸ்கியூஸ்லேருந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு சொல்யூஷன் என்ன கொண்டு வந்தோன்னா, டீக்ளட்டர் பண்ணணும். இது வந்து ஒன்று, நம்ம இதை வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க ட்ரெஸ்ஸை வந்து வேறு யாருக்காவது கொடுத்து உதவலாம். இல்லை ரொம்ப கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணது தான். அதே மாதிரி இன்ஸ்கர்ட்டும் அதே மாதிரி தான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த இன்ஸ்கர்ட்லாம் பத்தவே மாட்டேங்குது. நமக்கு வந்து அது யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. இதை என்னோடய டாட்டருக்கு கொடுத்தாலும் வந்து அது எந்த அளவுக்கு வந்து இமீடியட்டாக அது யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி இட் வில் டேக் டைம். ஒரு 5 வருஷம் கழித்து வேணால் யூஸ் பண்ணலாம். அப்போ 5 வருஷம் வரைக்கும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால நான் பணம் வாங்கி செலவு பண்ணிட்டேன்னு ஸ்டோர் பண்ணாமல் அதை வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வச்சுருக்கிறதுனால நம்ம பணம் திரும்பி வரப்போகிறதில்ல. அதனால் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிற பொருட்களில் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுனா கூட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கும்போது நம்மக்கிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இந்த மெட்டீரியல்லாம் நம்மக்கிட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அதை தேவையில்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் காஷியஸாக வந்து பணத்தை பற்றி யோசிக்கும்போது அதை பற்றி நினைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த டெக்னிக் பயன்படுத்தி நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். நான் மைக்ரோ ஓவனை யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மைக்ரோ ஓவனை வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத நல்ல கண்டிஷனில் இருக்க பொருட்களை நீங்கள் சேலும் பண்ணலாம். அடுத்த எக்ஸ்கியூஸ் என்னென்னா, எனக்கு டைமே இல்லை, எனக்கு வந்து நான் ரொம்ப பிஸி, டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லைன்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு சின்ன போர்ஷன், ஒரு சின்ன ஏரியாவை வந்து நீங்கள் ஒரு டைமர் மாதிரி நீங்கள் செட் பண்ணி உங்களுக்கான நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸோ இல்லை ஒரு 15 மினிட்ஸோ ஒதுக்கி ஒரு சின்ன போர்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒரு ட்ராயராக இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு ஷெல்ஃபாக இருக்கலாம். அதில் தேவையில்லாத பொருட்கள், தீந்து போன பொருட்கள், இல்லை கிழிஞ்சு போன பொருட்கள், உடஞ்சி போன பொருட்கள், இந்த மாதிரி பயன்படுத்தாத பொருட்களை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனை வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு கொடுக்கும். நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, என்னோடய டாட்டரோட ஃபஸ்ட்டு ட்ராயர் வந்து நானும் ரொம்ப பிஸி தான். நான் வந்து ஐம் ஒர்க்கிங் விமன், வீட்டு வேலையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதுக்காக நான் எப்போயுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஏரியா பயங்கரமாக கிளட்டராக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி நான் கிளியர் பண்ணேன். யாருக்காவது யூஸ் ஆகும். வாட் இஃப் சம்மன் எல்ஸ் நீட் இட். இது வேறு யாருக்காவது பயன்பட்டுச்சுன்னா நம்ம ஏன் அதை தூக்கி போடணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கவரிங் ஜுவல்லரிஸில் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. நிறையா சேர்த்து நல்லா கலராக சேர்த்து வச்சு வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னென்னா, எனக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமாச்சு, ட்ராவல் அதிகமாச்சு, வீட்டு வேலையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு டைமே இல்லை இப்படி ஒன்றா மாற்றி போகிறதுக்கு. அப்போது காமனாக என்னென்னா, ஒரே தோடு தான் வந்து கோல்டில் வந்து போட்டிருக்கேன். அதே தான் காமன் ஃபார் ஆல் தி ட்ரெஸ்ஸஸ். அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் இந்த ஐட்டம்லாம் நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை நம்ம டாட்டர் வந்து காலேஜ் போகும்போதோ இல்லை அவங்க வந்து அடாலசன்ட் கிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, யூஸ் பண்ணட்டுமே அப்படின்னு வச்சேன். இன்ன வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் டீக்ளட்டர் பண்ண முயற்சி பண்ணுறேன்.
இந்த மாதிரி எனக்குள்ளேயும் ஏகப்பட்ட எக்ஸ்கியூசஸ் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சி டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டை பார்த்திங்கனாலே தெரியும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக ஒரு க்ளீனாக எப்போயுமே உங்கள் வீட்டை மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூசஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்கியூசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதோட சொல்யூஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோவே நம்ம போடலாம். உங்கள் டவுட்ஸையும் நீங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணுற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Happy summer. Thank you.